Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல என்னுடைய கரண்ட் டாப் 10 lip gloss slash lip balm slash tinted oil slash color changing lip oils இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வின்டர் டைம்ல வந்துட்டு லிப்ஸையும் நரிஷ்டா அட் த சேம் டைம் கொஞ்சம் இந்த கலரோட கொஞ்சம் ஸ்பார்க்லி எஃபெக்டோட அந்த கிளாஸி எஃபெக்டோட லிப்ஸ்க்கு வந்து நீங்க ப்ராடக்ட்ஸ் போட்டுட்டு வந்து நல்லா இருக்கும். எனக்கு பர்சனலா பிடிக்கும் இந்த டைம் ஆஃப் த இயர்ல இந்த மாதிரியான லிப்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கு. நான் சில புது ப்ராடக்ட்ஸ்மே வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் நான் என்னுடைய ஃபேவரட்ஸ்ல இப்போ இன்கார்பரேட் பண்ணி உங்களுக்கு இங்க காமிக்க போறேன். இங்க நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணுங்க. அண்ட் பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா, இப்போ வந்து சேல் டைம் நடக்குது அமேசான்ல. டிசம்பர் 12th இருந்து 17th வரைக்கும் அல்டிமேட் பிராண்ட் சேல் நடக்குது. இதுல உங்களுக்கு 1500க்கும் மேலான பிராண்ட்ஸ்ல எக்ஸ்க்ளூசிவான டீல்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்க போகுது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரியான சேல் டைம்ல உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், பிடிச்ச ப்ராடக்ட்ஸ் ரீஸ்டாக் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஸ்விஸ் பியூட்டியோட கிஸ் கேண்டி லிப் பாம். இது வந்து லிப் பாம், பட் இட் ஆல்சோ ஒர்க்ஸ் லைக் அ பியூட்டிஃபுல் லிப் கிளாஸ். ஐ லவ் திஸ். திஸ் இஸ் இன் ஷேட் செரி. இந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்கு, வாட்டர்மெலன், கொக்கோ இது அப்படின்ட்டு. ரொம்ப பெரிய கலர் வந்து கொடுக்காது, மினிமலா இருக்கும், மைல்டா இருக்கும். நரிஷஸ் யுவர் லிப்ஸ் சோ வெல். கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா லெனேஜோட லிப் பாம்க்கு, அந்த லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க்கு ஒரு நல்ல ஒரு டியூப், அஃபோர்டபுள் டியூப் மாதிரி இருக்கும் இது. See, this is how it looks. I like to apply this night timesல. இல்ல எனக்கு அது மினிமலான லுக்ஸ் போறேன் அப்படின்னா திஸ் இஸ் த ஒன் ஃபார் மீ. இட்ஸ் நாட் லைக் டூ ஓவர் பவரிங், லைக் கிளாஸி எஃபெக்ட்லயும் சரி, அதுல இருக்க அந்த டின்ட்லயும் சரி, அண்ட் மம் பண்ணும்போது அந்த ஃபீல் இட்ஸ் அமேசிங். லைக் லிட்ரலா லிப் பாம் மாதிரி தான் இருக்கும், பட் இட் ஆல்சோ லுக்ஸ் லைக் அ லிப் கிளாஸ். 2-in-1 வேலை தான். ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ், அஃபோர்டபுள், குட் குவாலிட்டி லிப் பாம் ஸ்லாஷ் லிப் கிளாஸ். யூ டெஃபினெட்லி ஹேவ் டு கிவ் திஸ் அ ட்ரை. அடுத்து இது என்னுடைய ஒரு ரீசன்ட் ஃபேவரட், ப்ரௌனோட லிப் கிளாஸ். திஸ் இஸ் தேர் டார்க் ஹனி 03 ப்ரௌன் லிப் கிளாஸ். இந்த ப்ரௌன் அப்படின்ற பிராண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்கின்னுக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அதுல இந்த லிப் கிளாஸ் ஐ வாஸ் லைக் சோ ஹாப்பி சீரியஸா. ஏன்னா லுக் அட் த கலர், லைக் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ப்ரௌனி பிங்க் ஷேட். நம்ம லிப்ஸ் வந்து கொஞ்சோண்டு அந்த ஒரு பிங்க் அண்டர்டோன்ல இருக்கு அப்படின்றதுனால ஜஸ்ட் லைட்டான அந்த ஒரு பிங்க் டோனும் வந்துட்டு இதுல இருக்கும். இது எக்ஸாக்டா ஜஸ்ட் ப்ரௌன் மட்டும் கிடையாது. நீங்க லிப்ஸ்ல போடும்போது ஒரு மாதிரி ஒரு மௌ பிங்கோட வந்து இருக்கும். பட் யூ ஹேவ் டு லேயர் திஸ். கொஞ்சம் லிக்விடியா இப்படி இருக்கும். இதுல எனக்கு வந்து ஒரே ஒரு டவுன் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட வாசனை ஒரு மாதிரி அந்த ஒரு செக்கு எண்ணெய் வாசனை வரும். இதுல நிறைய நல்ல விஷயங்கள் தான் இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி. அதனாலதான் இந்த ஹோபா ஆயில் அந்த மாதிரியான லிப்ஸ்க்கு நரிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரியான ஆயில்ஸ். பட் யா, திஸ் இஸ் இட். திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இட்ஸ் நைஸ்ல, இட்ஸ் நைஸ். நிஜமாவே நீங்க ப்ரௌன் ஸ்கின் டோன்ல இருக்கீங்க, லிப் லைனர்லாம் இல்லாம, எனக்கு வந்து மேக்கப்பே இல்லாத டேஸ்ல கூட லைட்டா ஒரு டிண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு லிப் கிளாஸ் வேணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா யூ கேன் ட்ரை திஸ் டார்க் ஹனி ஃப்ரம் ப்ரௌன் பிராண்ட். இதுல இன்னொரு ஷேட் கூட இருக்கு, கொஞ்சம் பிங்க் அண்டர்டோன்ல இருக்கிற மாதிரி. ஐம் நாட் ஷுர் அதை நான் ட்ரை பண்ணுவேனா என்ன அப்படின்றது. Let me know if you want me to try it. And by the way, அது ரெண்டுத்துக்கும் நான் வந்து லிப் லைனர் எதுவும் யூஸ் பண்ணல. I have very minimal base makeup on. This is my recent favorite. This one is from Fay Beauty. இது வந்து lip glass gloss. So shade வந்துட்டு soaring. இதுல நான் ஒரு பிங்க் கலர் கிளாஸும் வந்து வச்சிருந்தேன். இது வந்து ஒரு ப்ராப்பர் brown color. This is such a nice lightweight லிப் கிளாஸ். டிண்ட் வந்து டிண்ட்னு சொல்ல மாட்டேன், அதோடைய பிக்மெண்டேஷன் வந்து அந்த அளவுக்கு லைக் ப்ரௌனா வந்து தெரியாது. யூ ஹாவ் டு லேயர் இட். கண்டிப்பா அகைன் ப்ரௌன் ஸ்கின்னுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான இந்த பிங்க் கலர்ல இல்லாத மாதிரியான ஒரு கிளாஸ். ப்ரௌன் ஸ்கின்க்கு பிங்க் லிப் கிளாஸஸ்ல ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா ஆகும், கொஞ்ச நேரத்துல அது வந்து ஒரு மாதிரி நியானி ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் அது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலா இருக்கும். been there done that. அதனால தான் நான் சொல்றேன், டேக் இட் ஃப்ரம் மீ. நான் ஒன்னு சொல்றேன், அது வேலைக்கு ஆகாது அப்படின்னா ட்ரஸ்ட் மீ, ஓகே? பிகாஸ் நான் அதை போட்டு இப்போ வந்து அதுக்கு ரெக்ரெட் பண்றேன், ஐயா என்ன அந்த கலர் அப்படி இருக்குன்னு. பட் நான் போட்ட டைம்ல ரொம்ப என்ஜாய் பண்ணேன், அதனால ஐயோ அப்படின்னு ரொம்ப பெரிய ரெக்ரெட் கிடையாது. பட் ஸ்டில் லைட்டா ஒரு ரெக்ரெட் இருக்கு. நீங்க என்ஜாய் பண்றீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க, பட் ட்ரஸ்ட் மீ, ஒரு காலத்துல யூ வுட் பி லைக் ஐயா ஏன் இந்த பிங்க் இப்படி ஆர்டிஃபிஷியலா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பிங்க்னு வரும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் டிண்டோட கலந்த மாதிரியான பிங்க்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும், நேச்சுரலா இருக்கும். நேச்சுரலி பிங்க் லிப்ஸ் மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஆர்டிஃபிஷியலி பிங்க் லிப் மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். பட் திஸ் ஒன் ரைட் ஹியர் இஸ் அ ப்ராப்பர் கிளாஸ். எனக்கு Fay பியூட்டியோட லிப் கிளாஸஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். லிப்ஸ் வந்து நரிஷிங்கா இருக்கும், லைட் வெயிட்டா இருக்கும். இது வந்து நீங்க நிறைய லேயர் பண்றீங்கனாலும் ப்ளீட் ஆகுற பிரச்சனை இருக்காது. எனக்கு அந்த ப்ளீடிங் பிரச்சனை இருக்கு. அது என்னுடைய லிப்ஸோட
வடிவமைப்புனாலயா இல்ல கிளாஸோட பிரச்சனைனாலயா அப்படின்றது என்னால வந்து கண்டுபிடிக்க முடியல. பட் சில லிப் கிளாஸஸ் இட் ப்ளீட் சோ பேட். லிட்டரலா நிறைய போட்டேன்னா இங்கெல்லாம் இப்படி வழியும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இந்த கிளாஸ்ல எனக்கு கிடையாது. லைக் பர்ஃபெக்டான அமௌண்ட் ஆஃப் லைக் அந்த திக்னஸ்ல இருக்கும். ப்ளீட் ஆகிற அளவுக்கு வந்து லிக்விடியா இருக்காது. ஐ லைக் திஸ் கிளாஸ். கலரும் ஓகே தான். லைட்டா ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர் போட்டுட்டு இதை போட்டீங்கன்னா அப்படி செம்ம ப்ரிட்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பட் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் வித்வுட் எனி லிப் லைனர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைக் மை ஆல் டைம் ஃபேவரட். இது வந்து மேப்ளினோட லிஃப்டர் கிளாஸ். லிஃப்டர் கிளாஸ்ல இப்போ இந்த பிளம்பி எஃபெக்ட் இருக்கிற மாதிரியான கிளாஸஸும் வந்திருக்கு. ஐ வாண்ட் டு ட்ரை இட். ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல்லி ஃபார்முலேட்டட் லிப் கிளாஸ் யூ கைஸ். இது வந்து எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே என்கிட்ட இருக்கும். ஆல்சோ இதுல வந்து லைட்டா அந்த ஒரு கிளாஸி எஃபெக்ட் இருக்கும். லைக் கிளாஸி இல்ல, சாரி, கிளிட்டரி எஃபெக்ட் இருக்கும். அது ரொம்ப ஆப்வியஸா தெரியாது. லைக் மைல்டு லைட் கிளிட்டர் சங்க்ஸ் இருக்கும். மம் பண்ணும்போது அது வந்து கொரன்ட்டு இருக்காது. தட்ஸ் வாட் ஐ லவ் a lot about this lip gloss. இதுல நான் 3 ஷேட்ஸ் வச்சிருக்கேன் இந்த லிஃப்டர் கிளாஸ்ல. இன்னொன்னு எனக்கு என்ன தெரியுமா இதுல ரொம்ப பிடிக்கும், இது லிட்ரலா அப்படியே வெனிலா சக்கரை தண்ணி மாதிரி இருக்கும், சிரப் மாதிரி. லைக் அஃப்கோர்ஸ் கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் ஆகும். ஸோ அதை தவிர்க்க முடியாது. பட் அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா இது செம்ம ஸ்வீட்டா வெண்ணிலாயி சிரப் மாதிரி இருந்தது. ஸோ தட்ஸ் another ப்ளஸ் பாயிண்ட். பட் நீங்க எடுத்து சாப்பிடணும் நக்கணும் அப்படின்றது நான் சொல்ல வரல. பட் தட்ஸ் அ பாயிண்ட் ஐ வுட் லைக் டு மென்ஷன். பட் அதர் தென் தட் இது வந்து லிப்ஸ்ல வந்து செம்ம நரிஷிங்கா இருக்கும், லாங் லாஸ்டிங்கா இருக்கும், லிப்ஸை ட்ரை பண்ணாது. சில லிப் கிளாஸஸ் வந்து லிப்க்கு மேல ஒரு லேயர் போட்ட மாதிரி அப்படியே உட்காரும். அந்த பிரச்சனை வந்து இதுல கிடையாது. தட்ஸ் ஒன் திங் ஐ ரியலி லவ் அபவுட் திஸ் லிப் கிளாஸ். ஐ லவ் இட் கைஸ். சீரியஸா நீங்க ட்ரை பண்ணலாம். நான் டெஃபினட்டா அந்த லிப் பிளம்பிங், அந்த ஒரு மேட் எஃபெக்ட் கொடுக்குற மாதிரியான கிளாஸ் இருக்கு இவங்களதுலயே. மேட் எஃபெக்ட்னா பாக்குறதுக்கு இல்ல, கலர் சொல்றேன். ஸோ அது வந்து ஐம் பிளானிங் டு ட்ரை. நான் ட்ரை பண்ணனா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பட் திஸ் இஸ் a very nice nourishing lip gloss. You need to give it a try. நல்லா லிப் கிளாஸை போட்டு டிஷ்யூ வச்சு இப்படி எடுக்கிறது, இட்ஸ் லைக் ரியலி ரிமூவிங் ஆஃப் ஆல் த டெட் ஸ்கின் செல்ஸ் ஃப்ரம் மை லிப்ஸ். ஆல்ரெடி நான் ப்ரஷ் வச்சும் இது பண்ணுவேன். இந்த மாதிரி பண்ணும்போது நேச்சுரலா என் லிப்ஸ் வந்து அப்படியே பிளம்பி ஆகும். அடுத்தது ஐ காட் திஸ் கிளிட்டர் லிப் கிளாஸ் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி. இது ஒரு ப்ராப்பர் கிளிட்டரி ஷைன் அண்ட் பிளம்ப் லிப் கிளாஸ். இதுல வந்து நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான ரோஸ் கோல்டி கலர். ஓகே, இது செம்மையா நம்ம என்ன சொல்றது, ஃபெஸ்டிவ் டைம்க்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு கிளாஸ். பட் யூ ஹாவ் டு லேயர் திஸ் அ லாட். லைக் ஒரே ஒரு கோட் கொடுத்தீங்கன்னா இது வந்து அந்த சாட்டினி ஃபினிஷ் வந்து கொடுக்கும். யூ ஹாவ் டு லேயர் இட். அண்ட் அந்த கிளிட்டர் சங்க்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்பர் கிளிட்டர் சங்க்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் டைம் ஆக உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் காணாம போகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளிட்டர் சங்க்ஸ் வந்துட்டு ஒரு மாதிரி கிளிட்டரியா உங்க லிப்ஸ்ல வந்து ரப் ஆகுறது வந்து தெரியும். பட் போட்டோடனே அந்த எஃபெக்ட் இருக்காது. ஆல்சோ இட்ஸ் அ வெரி நைஸ் திக் லிப் கிளாஸ். நல்லா இருக்கும். இது வந்து அந்த ப்ளீட் ஆகிற பிரச்சனை இருக்கவே இருக்காது. லுக் அட் தட், இட்ஸ் அ வெரி பிரிட்டி ரோஸ் கோல்ட் ஷேடு. வந்து இந்தியன் ஃபெஸ்டிவ் டைம்ல அந்த இந்தியன் ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸ்க்குலாம் நீங்க கூட போடுறீங்கன்னா செம்மையா இருக்கும். லைக் ஒரு நல்ல கிளிட்டரி ஐஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு கிளிட்டரி லிப்ஸ் நீங்க போடுறீங்க அப்படின்னா. ஆல்சோ டெஃபினட்டா அந்த பிளம்பிங் எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து தெரியும். லைக் அந்த லைட்டான வார்ம்த்னஸ் அது வந்து தெரியும். ஆனா அது கொஞ்சம் லிப்ஸை வந்து பெருசாக்குதா ஐ டோன்ட் நோ, எனக்கு அது ஃபீல் ஆகல. லைக் அந்த டூ வேஸ்டோட லிப் இன்ஜெக்ஷன் மாதிரி உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. அந்த அளவுக்கு அது அப்படியே பிளம்பியான எஃபெக்ட் வந்து கொடுக்கறது கிடையாது. பட் இட் வார்ம்ஸ் அப் த லிப்ஸ். அது வந்து கண்டிப்பா பண்ணும். தண்ணி பிரேக். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தண்ணி குடிங்க, ஓடுங்க. பர்ஃபெக்டோ. அடுத்த ஐ ஆல்சோ காட் இது. திஸ் ஒன் இஸ் ஃப்ரம் லாக்மே. இது வந்து கிளிட்டராட்டி லிப் கிளேஸ். ரொம்ப நாள் வாங்கணும் அப்படின்னு வச்சிருந்தேன். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிரவுன் அண்ட் பிங்க் கிளிட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லிப் கிளாஸ். லுக் அட் தட். ஆல்சோ இது செம்ம பெருசா இருக்கு, நிறைய இருக்கும். ஆல்சோ இது போட்டதும் இட் ரிமைண்டட் மீ ஆஃப் அனதர் லிப் கிளாஸ். இது வந்து ரொம்ப அந்த கலர் இருக்கா இந்த கிளாஸ்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. லைக் கலர் ஆஸ் இன் லைக் பேஸ் கலர். இதுல வந்து ஒரு இது எப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிப் கிளாஸ் வித் டைனி பிட் ஆஃப் பிரவுன் பிக்மெண்ட், ரொம்ப டைனி பிட் ஆஃப் பிரவுன் பிக்மெண்ட் அண்ட் நிறைய ரோஸ் அண்ட் பிரவுன் கிளிட்டர்ஸ். ஸோ இது வந்து ஒரு டாப்பரா கூட ஒர்க் ஆகும். ஒரு ப்ராப்பர் பிரவுன் லிப்ஸ்டிக் போட்டுட்டு அது மேல நீங்க டாப் பண்றீங்கன்னா கூட அதுக்கு வந்து சூட்டபிளா இருக்கிற மாதிரியான ஒரு லிப் கிளாஸ். அகைன் செம்ம லைட் வெயிட். அந்த ப்ளீட் ஆகுற பிரச்சனை இதுலயுமே வந்து கிடையாது. இது யார மாதிரி எனக்கு ரிமைண்ட் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மேக்கப் ரெவல்யூஷனுடைய லிப் கிளாஸ். லைக் கேன் யூ சீ, லைக் இவங்க வந்து ஒரு கசின்ஸ் மாதிரி இருக்காங்க.
இது வந்து செம்ம திக்கா இருக்கும். இது இப்போ கிடைக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஷேட் வந்துட்டு இட்ஸ் கால் லஸ்டர். எனக்கு வாங்கினதுமே இது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ உடனே நான் பேக்கப் வாங்கிட்டேன். நான் அந்த மாதிரி ஒரு ஆளியா, அது போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற ஒரு பதட்டத்துல ஐ டூ தட். அந்த மாதிரி பண்ணி நான் பேக்கப் வச்சிருக்கேன். ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் தட். இது நல்லா இருக்கும். இதுவும் செம்ம லாங் லாஸ்டிங்கா இருக்கும். லிப்ஸை வந்து ட்ரை பண்ணாது. ஆனா திக்கா இருக்கும். லைக் லிட்ரலா உங்களுக்கு லிப்ஸ்ல போட்டிருக்கிறது லிப் கிளாஸ் நீங்க ஒன்று போட்டிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ஆப்வியஸா தெரியும். வேற இதுலலாம் உங்களுக்கு அப்படி தெரியாது. ஏதோ லிப் பாம் போட்ட ஒரு எஃபெக்டா வந்து இருக்கு. லுக் அட் த திக்னஸ் எப்படி இப்படி இருக்கா. This is how it looks. I love this gloss, you guys. மேக்கப் ரெவல்யூஷனோட கிளாஸஸ் நல்லா இருக்கும். சீரியஸாவே நல்லா இருக்கும். இட் இஸ் அ பிட் டார்க். அந்த பிக்மெண்ட் வந்து இதுல கொஞ்சம் நிறையவே இருக்கு. பட் அந்த ப்ரௌன் அண்ட் பிங்க் கிளிட்டர், கோல்ட் கிளிட்டர் இதெல்லாம் இருக்கிறது வந்து கசின் மாதிரி. டூப் கிடையாது, கசின் மாதிரி. கிளாஸ் லிப்ஸ்டிக் ஸ்வாட்சஸ்ல லிப்ஸ்டிக் ஸ்வாட்ச் பண்ணி அது போறது கூட எனக்கு அவ்வளவு மன ஒலியா இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு டக்குன்னு காலி ஆகுது. பட் கிளாஸஸ் காலி ஆகும். அதனால கொஞ்சம் எவ்வளவு வச்சிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். ஆனாலும் பாத்தீங்களா புத்தி எப்படி போகுது, காலி ஆகுது அப்படின்ட்டு. ஐ ஜஸ்ட் லவ் மேக்கப். ஓகே, அடுத்தது லவ் செல் மசாபாவோட லிப் ஆயில், லிப் ஜெலாட்டோ அப்படின்ட்டு. பேசிக்கலா லிப் ஆயில் மாதிரி. I got in shade Wild Wine number 4. Let me show you first the color. It's very pretty, you guys. Such a beautiful mauve plum pink shade. This is how it applies. So pretty, la? ஆனா it bleeds. But other than that, எனக்கு இதுல எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. ஆல்சோ நான் நிறைய எடுத்து அப்ளை பண்ணதுனால இவ்வளவு பிக்மெண்ட் இருந்தது. நீங்க கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணீங்கன்னா பிக்மெண்டேஷனோட இன்டென்சிட்டி வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு லிப் கிளாஸ் மாதிரி ஃபீல் ஆகாது. லிப் ஆயில் மாதிரி தான் வந்து இது ஃபீல் ஆகும். இட்ஸ் வெரி வெரி லைட், வெரி வெரி பிக்மெண்டட். இவ்வளவு கலர் இருக்குல்ல, கொஞ்சம் கூட அதனுடைய சாயம் வந்து உங்களுக்கு லிப்ஸ்ல இது கொடுக்காது. ஆல்சோ யூ ஹேவ் டு லைக் ப்ராப்பர்லி அப்ளை திஸ் அண்ட் பிளெண்ட் திஸ். லைக் எடி போயிட்டு வந்தீங்கன்னா அந்த கலர் இப்படி இப்படி மூவ் ஆகும். ஈவனான ஒரு அப்ளிகேஷன் இருக்காது. ஸோ பண்ணிட்டு மம்மும் பண்றீங்கன்னா ப்ராப்பரா மம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றத பாத்துக்கோங்க. ஏன்னா அதான் இது வந்து கிளாஸ் மாதிரி இல்ல அப்படின்றதுனால அந்த ஒரு கிளைடி தன்மை வந்து இந்த கலரோட அந்த ஆயில்ல வந்து இருக்கும். ஸோ அது ஒன்னே ஒண்ணு. அண்ட் ஆல்சோ இட் ப்ளீட்ஸ். ஸோ இந்த கார்னர்ஸ்லாம் வந்துட்டு நீங்க பார்த்து அப்ளை பண்ணுங்க. நிறைய லோட் பண்ணிடாதீங்க. லிப் லைனர் ஏதாவது வச்சு பண்ணீங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு பிளாக்கேட் மாதிரி இருக்கும், கொஞ்சம் தான். பட் இதை போடுறேன் அப்படின்னா நான் கொஞ்சம் கான்சியஸா இந்த எட்ஜஸ் வந்து அப்பப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருப்பேன். பட் த கலர் லுக்ஸ் சோ குட். லைக் தெரியுதா, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு ப்ராப்பர் பிரவுன் பிங்க் ஒயின் ஷேட் மாதிரி. இட்ஸ் இட் சோ வெல் ஆன் பிரவுன் ஸ்கின். யூ ஹாவ் டு கிவ் திஸ் அ ட்ரை. அடுத்த லிப் கிளாஸ் வந்து when I tested this I was shocked. ஓகே, இது வந்து ரெனேயோட கேமில் அப்படின்ற ஷேட்ல இருக்கக்கூடிய ஒரு லிப் கிளாஸ். யூ ஹாவ் டு see லைக் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் லிப் கிளாஸ் எதுவுமே இல்ல guys. இது ஒரு ப்ராப்பர் வெரி வெல் பிக்மெண்டட் லிக்விட் லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லிப் கிளாஸ். ஐ மீன் லுக் அட் தட். ஐ ஹாவ் டு அப்ளை அ பிரவுன் லிப் லைனர் இதுக்கு. பட் பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? இட் சிட்ஸ் தேர். அப்படியே இருக்கும். டசன்ட் மூவ் எனிவேர். லிட்டரலா அப்படியே இருக்கும். லிப்ஸ் ட்ரை பண்ணாது. திஸ் இஸ் not what I was actually expecting. Invisalign குள்ள நிறைய கிளாஸஸ் வந்து மூவ் ஆயிருக்கு. நான் இந்த வேலையை முடிச்சுட்டு I'm going to go brush. பட் யா, இது வந்து நல்லா ஒரு டெரகோட்டா ப்ரௌன் மாதிரியான ஒரு ப்ரௌன். இது வந்து ஒரு கிளாஸி லிப்ஸ் அப்படின்னு சொல்றதை விட ஐ வில் சே லைக் ஒரு நல்ல ஒரு ஹை ஷைன் சாட்டின் ஃபினிஷ் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி. ஸோ யா, திஸ் இஸ் இட். சி ப்ரௌன் எவ்வளோ பிக்மெண்ட் என் லிப்ஸ்ல வந்து கொடுத்து நான் பார்த்ததே கிடையாது. ரெட் அண்ட் பிங்க்ஸ் இட்ஸ் ஃபைன். லைக் நான் அழைச்சிட்டேன். ஓகேவா, லுக் அட் தட் ப்ரோ. இதுதான் லிட்டரலா இட் ஷாக் மீ. டேய், இது பெயிண்டடா அப்படின்ற மாதிரி. மீதி கலர்ஸ் லைக் பிங்க் அண்ட் ரெட் இது வரைக்கும் எனக்கு சாயம் கொடுத்துருக்கு. ப்ரௌன் இந்த மாதிரி எனக்கு கொடுத்தது இல்லை. லைக் லுக் அட் தட். Last two are from Tipsy Beauty. So Tipsyல வந்து ஆல்ரெடி I have அந்த கலர்லெஸ் லிப் சேஞ்சிங் கலர் சேஞ்சிங் லிப் ஆயில். அதுல இந்த கிளிட்டர் வேரியன்ட் வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து மெஜந்தா மூன் நம்பர் 3. ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன்னா இது வந்து சாயம் கொஞ்சம் கம்மியா தான் கொடுக்கும். அதனால ஐம் ஷோயிங் யூ திஸ் ஃபர்ஸ்ட்.
இதுல கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. பட் ஃபார்முலேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிப்ஸி பியூட்டியோட லிப் ஆயில் மாதிரி தான். கலர் கொடுக்கணும், ஆனா ரொம்ப அப்படியே பிங்கியா அந்த நியான் பிங்கியான எஃபெக்ட், அந்த பார்பி பிங்க் மாதிரி உங்களுக்கு வந்து பார்பி பிங்க் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கோ ஃபார் திஸ். இந்த ஸ்வாட்சஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஐ லவ் மை டிஷ்யூ பேப்பர், பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த ஒன், த பிளாக் ஒன். இதுல வந்து பிளாக் ஒரு மாதிரி அப்படியே பவுடர் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. It actually works, you guys. இது நல்லா இருக்கும், ஒரு ப்ராப்பர் லிப் ஆயில். ஐ லைக் டு லைக் சாஃப்ட்லி மசாஜ் திஸ் இன்டு மை லிப்ஸும் கூட. தெரியல, இந்த அப்ளிகேட்டர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப லிப்ஸ்க்கு வந்துட்டு மசாஜ் பண்ற மாதிரி கம்ஃபர்டபுளா சாஃப்டா இருக்கிற மாதிரியான ஒரு அப்ளிகேட்டர். யூ ஹேவ் டு கிவ் இட் சம் டைம், லைக் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லாம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா பிங்க் ஆகும். கேன் யூ see the difference already? லைக் போட ஆரம்பிச்சதுல இருந்து இட்ஸ் அ நைஸ் லைக் பிரைட்டான அந்த பார்பி பிங்க் மாதிரி இல்லாம இருக்கிற ஒரு பிங்க். டெஃபினட்டா ப்ரௌன் ஸ்கின்னுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு பிங்க். லைக் ப்ரௌன் ஸ்கின் ஆளுங்களுக்கு அந்த நேச்சுரல் பிங்க் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே வெளியின வாய் மாதிரி தான் வந்து இருக்கும். அதுதான் பிரச்சனை. ஸோ அதனாலதான் ப்ரௌன் ஸ்கின்ல வந்து பிங்க் அந்த அளவுக்கு எனக்கே பர்சனலா வந்து பிடிக்காது. ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் ப்ளம் வைன் இல்லைன்னா அந்த ப்ரௌன் அண்டர்டோன் கலந்துருக்கிற மாதிரியான பிங்க்ஸ், இட் ஒர்க்ஸ் குட். இந்த பிளாக் வேரியன்ட் இட்ஸ் குட். இட்ஸ் நாட் லைக் டூ பிங்கி. ஆல்சோ இந்த பிக்மெண்ட் வந்துட்டு அப்படியே லாங் லாஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஆயில் வச்சு ரிமூவ் பண்றீங்க அப்படின்னாலும் லிப்ஸ் வந்து நேச்சுரலா பிங்கியா இருக்க ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஐ லவ் திஸ். இட்ஸ் ஆல்சோ வெரி நரிஷிங் ஆன் த லிப்ஸ். So that's about that. So guys, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதுல எதெல்லாம் உங்களுடைய ஃபேவரட் அப்படின்றது எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. ஆல்சோ மறக்காம இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி சேல் டைம்ல உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், பிடிச்ச மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கி நீங்க ரீஸ்டாக் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணுங்க. இப்ப வேற அமேசான்ல உங்களுக்கு அல்டிமேட் பிராண்ட் சேல் நடந்துட்டு இருக்கு. 12th இருந்து 17th வரைக்கும் சொன்னால. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் டைம். இன்னுமே நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டே தான் இருக்கும். அப்பப்ப என்ன அப்படின்றது வந்து நீங்க செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ யா, இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் தெரியப்படுத்திக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். Bye.